மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பிரிகேடியர் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளும் போரை நிறுத்துவதற்கான முழுமையான ஒரு சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது மகிழ்ச்சி தருகிறது. இரு நாடுகளினுடைய செயலையும் தான் பாராட்டி வரவேற்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? திரு தேவதாஸ், தற்போது அமெரிக்க அதிபருடைய அறிவிப்பு, ஆனால் இதற்கு முன்கூட்டியே நமது பிரதமர் ஒரு அறிவிப்பு தெரிவித்தார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஹலோ, am I audible? சார் தொடர்ந்து பேசலாம் சார். Act of terror is equal to act of war. Act of terror is equal to act of war. Act of terror is equal to act of war. இதை நான் கொஞ்சம் முன்னாடி இன்னும் பின்னாடி எடுத்துட்டு போறேன். மதியானம் நடந்த ஒரு தொடர்ந்து பேசலாம் திரு தேவதாஸ். தற்போது கடந்த 3 நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையில் நீடித்து வரக்கூடிய இந்த போர் பதற்றம் என்பது தொடர்ந்து ஒரு பதில் தாக்குதல்களாக இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கையை இரு நாடுகளும் நிறுத்திக் கொள்வதாக முழுமையான ஒரு தாக்குதல் நிறுத்தம், ஒரு சீஸ்ஃபயர் என்பது போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒன்றாக இருக்கும். அதற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முடிவை தான் வரவேற்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. உடனடியாக இந்த போர் நிறுத்தம் அல்லது எல்லையில நீடித்து வரக்கூடிய இந்த போர் பதற்றத்தை நிறுத்திக் கொள்வது அப்படிங்கிற முடிவின் அடிப்படையில் முப்படைகளினுடைய அந்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? மிக முக்கியமாக, அதாவது எல்லை பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் என்பது நடைபெற்று வரும் நிலையில் தான் இந்த ஒரு அறிவிப்பு என்பது தற்போது நடைபெற்றது. மிக முக்கியமாக ரஜௌரி உள்ளிட்ட பகுதிகளில் ஜம்மு காஷ்மீருடைய எல்லைப்புற மாவட்டங்களில் தற்பொழுதும் ஒரு பீரங்கி தாக்குதல், துப்பாக்கி தாக்குதல் என்பது அங்கு நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவுடைய அரசு மற்றும் பாகிஸ்தான் அரசாங்கமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் இந்திய அரசின் சார்பாக தற்பொழுது எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனாலும் மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் கடந்த 48 மணி நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை அதிபரும் வெளியுறவுத்துறையுடைய செயலர் ஆகிய 2 பேருமே பல்வேறு பாகிஸ்தான் மற்றும் இந்திய அதிகாரிகள் பலரோடு தொடர்பில் இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்த ஒரு சீஸ்ஃபயர் என்பது வந்துள்ளது என்ற ஒரு தகவலையும் மார்க்கோ ரூபியோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறையுடைய அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கக்கூடிய சபாஸ் ஷெரீப் ஆகியோருடன், அவர் மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய ஆர்மியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அசீம் முனீர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை என்பது அமெரிக்காவின் தரப்பிலிருந்து நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஒரு முடிவு என்பது எட்டப்பட்டுள்ளது. அதற்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் நம்ம பேசலாம். நம்மோடு கர்னல் திரு பாஸ்கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அமெரிக்கா நடத்திய அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டதாகவும் அதற்கு வரவேற்பும் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். எப்படி பார்க்கிறீங்க? எப்படி பார்ப்பேன் என்று நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு நல்ல முடிவா இருக்கலாம். இருக்க 2 தலைவர் பிடித்திருக்கலாம். இதா இருந்தது, தளமாக இருந்தது. ஏனென்றால் இதை விட்டால் எந்த கிடைக்காது நினைக்கிறேன். ஆனால் இந்த போரை என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்று நமக்கு தெரிய போறதில்லை. ஏன்னா ஹை லெவல் மீட்டிங். அதனால அவங்க ஒப்புக்கொண்டாங்க என்றால் இந்தியன் தரப்பில் என்ன வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக பாகிஸ்தான் போய் பயந்ததும் போய் கொடுத்துருக்கேன். இந்தியா நன்றி
திரு பாஸ்கரன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளினுடைய அறிவார்ந்த செயலை தான் பாராட்டுகிறேன் என்ற வகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இது தொடர்பாக அறிவித்திருக்கிறார்கள். இந்தியா தரப்பில் யார் யாரிடம் இது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது? தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், அதே போன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோரிடமும், பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் உள்ளிட்டோரிடமும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த போர் நிறுத்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மார்க்கோ ரூபியோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்தியா தரப்பில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் நடத்த இருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் இந்த அதிகாரப்பூர்வ முடிவு என்பது வெளியாகுமா? போர் நிறுத்தம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நீடித்து வரக்கூடிய இந்த எல்லைகளில் இருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் என்பது முடிவுக்கு வருமா என்கிற கேள்விதான் தற்போது பிரதானமாக எழுந்திருக்கிறது. கர்னல் பாஸ்கரன் அவர்கள் தொடர்ந்து இணைகிறார். திரு பாஸ்கரன், தற்போது இந்தியா அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு தான் அதிகாரப்பூர்வமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நாம் வந்து ட்ரம்ப் கண்ட்ரோல்ல கிடையாது. ட்ரம்ப் என்ன வேணாலும் அறிவிப்பு கொடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்குடைய முக்கியமான தலைமை வந்து இந்தியா தான். நம்மளுக்கு இன்னமும் இந்தியா தரப்புல இருந்து நம்மளுக்கு எந்தவித இதையுமே போடல. அவர் ட்ரம்ப்கிட்ட பேசியிருக்காங்க. அவர் லெவல்ல மத்தியஸ்தர் இது பண்ண என்னமோ இப்ப வந்திருக்கும்ல, கோர்ட்ல எதுவும் கேஸ் செவிச்சா நீதிபதியில இருந்து கோர்ட்ல இருந்து போயிருந்திருக்கு. அடுத்து அப்பீல் பண்றாங்களா பண்ணலையான்றது வாதாடினவங்களுக்கு தான் கையில் இருக்கு. ஆகையால் இந்தியா இன்னமும் என்ன தெரிவிச்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஆகையால் இது வந்து ஒரு போர் நடத்துறதுக்கு ஏதோ பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது, சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு என்றுதான் எடுத்துக்கொள்ளுமா ஒழிய இதை ஃபைனலாக இந்த தருணம் வரைக்கும் இப்போ உங்ககிட்ட நான் பேசுற வரைக்கும், ஏன்னா நம்ம இந்தியாவில இருந்து எந்த ஒரு இதுவும் வரவில்லை. அதனால இதை ஒன்னும் நம்ம வந்து அதிகாரப்பூர்வமா ஆனா ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். ஏனென்றால் ஒரு வல்லரசு இப்படி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை சும்மாவாக போடாது அவங்களுடைய இதுல நிச்சயமாக. ஆனால் இனிமே நம்மளுக்கு தான் தெரியும் இந்தியா எந்த அடிப்படையில் இந்த இதுக்கு ஒப்பந்தம் பண்ணியது தெரியவில்லை. ஏனென்றால் நம்முடைய அப்பாவி மக்கள் கொன்றவர்களே நாம் வந்து பாகிஸ்தான் மேல எந்த கோபம் இல்லை, தீவிரவாதத்தின் மேல் தான் தோகுறோம். அதற்கு பாகிஸ்தான் என்ன கொடுத்திருக்கு, தீவிரவாதத்தை பத்தி எது கொடுத்திருக்குன்னு நம்ம இந்த தருணத்தில் சொல்ல முடியல. இருந்தாலும் இது வந்து ரெண்டு நாட்டுகளுக்கும் நல்லது. ஆனால் பாகிஸ்தானுக்கு இது ஒத்து போகிற மாதிரி ஒரு இதில் இருக்கிறது.